தாத்தா மறைஞ்ச பிறகு அவர் பேரில் நடத்துகின்ற போட்டி. இதெல்லாம் ஊர் மக்களும் அதை விட்டு கொடுக்காம அதை வந்து அந்த பெருமை எங்களுக்கு வந்து தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதை. நாங்கள் நன்றி கடன் பட்டவங்களாக தான் அதை நாங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு விதமான வேலைகள் இருக்குது. அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது. எல்லாம் கடந்து நம்ம அன்பிற்காக இதை பண்ணணும்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஊர் பொதுமக்கள். அது வந்து இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் மகேஷ் வந்திருக்காரு, அமைச்சர் வந்திருக்காரு, பெரிய அன்பில் பெரியசாமி வந்திருக்காரு அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஊர் மக்களாக நீ வா தம்பி அப்படின்னு பார்க்குறது அதுதான். அதான் அந்த நேட்டிவிட்டி. எப்போதுமே வெளியூர் போகும்போது பார்க்குறாங்க, ஏய் அன்பில் மகேஷ் எங்கே பாருங்க அங்கே பாருங்க. அந்த ஒரு இது இல்லை எங்கள் ஊரில் எல்லாருமே அது சகஜம் தான். வந்தால் நம்ம தம்பி வந்துச்சு நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க, திருவிழானா கூட்டிகிட்டு போகிறது. அவ்வளோதானே. இங்கே அந்த பிரமிச்சு போய் அதிசயமாக பார்க்கறதுலாம் எங்கள் ஊரில் இருக்காது. நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரியாக தான் அதை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ஊரை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது சார். இப்போது இந்த நம்ம சித்தப்பா எல்லாருக்கிட்டையும் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ சாப்பாடு அப்படின்னு வந்துருச்சுன்னா, அதுவும் சொந்த ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்போது சார், எந்த நினைவுகள்லாம் உண்டு? இப்போ நீங்கள் வந்து டெபுட்டி சிஎம் அவரோட சேர்ந்து சாப்பிடும்போது எங்கெல்லாம் போய் சாப்பிட்ட அனுபவம் உண்டு? என்னெல்லாம் ரசித்து 2 பேரும் நாங்கள் வந்து இந்த பழைய ரெசிடென்சி இருந்துச்சு அங்கே சென்னையில். அங்கே தான் நாங்கள் அடிக்கடி போகிற ஸ்பாட்டு தான். அதுக்கப்புறம் நிறையா ஹோட்டல்ஸ்லாம் வந்துருச்சு. எந்த ஏரியாவில் சார்? நாங்கள் டீனில் வாசவி மகால் பக்கத்தில் அங்கே ஆப்போசிட்டில். பட் இப்போ நிறைய ஹோட்டல்ஸ் வந்துருச்சு. ரொம்ப வெளியில் போக முடியல. ரொம்ப ரேராக தான் நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். பக்கத்து வீடுன்னு தான் பேரே தவிர நாங்கள் சந்திச்சுக்கிறதே ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. பொழப்பு அப்படி இருக்குல்ல. மேக்ஸிமம் அவங்க வீட்டு சாப்பாடு நல்லாயிருக்கும். பெரியம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க அவங்க இதில். அங்கே மறக்க முடியாமல் நினைவு அப்படின்றது என்ன சார்? அங்கே போய் வீட்டில் சாப்பிடும்போது என்னெல்லாம் பரிமாறப்பட்டது? அங்கே மறக்க முடியாத கோபாலபுரத்தில் தயா பாட்டி பரிமாறி சாப்பிட்ட பெருமையும் எங்களுக்கு உண்டு. செனாட்டா ஃப்ரோட்டில் வந்து இப்போ துர்கா பெரியம்மா சமைச்சு பரிமாறி சாப்பிட்ட அந்த அனுபவம் உண்டு. 2 பேர்த்துலையுமே அந்த அன்பு அப்படியே தொடர்ந்து இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. சொல்கிறாங்களே, இன்னார் மருமக, இன்னார் மனைவி, அதெல்லாம் கடந்து குடும்ப தலைவியாக எப்படி என்ன பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்குவாங்க பெரியம்மா. அதனால் இன்னொரு பிள்ளை அப்படிம்பாங்கன்னு எப்போதுமே அவங்க. அப்போ கேட்குறது உண்டா சார்? ஏன்னா ஆரம்பத்தில் போகும்போது கலைஞர் என்ன சாப்பிடுவார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம். கலைஞர்கிட்ட ரொம்ப மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. வேற மீன் குழம்பு. பொதுவாக உங்களுக்கு தெரியும், டெல்டா பக்கத்தை சார்ந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த மீன் சார்ந்து விருப்பம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். விரா மீன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நான்வெஜ்லாம் விட்டுட்டாங்க அவங்க. ஏஜாக நான்வெஜ்லாம் வந்து விட்டுட்டாங்க அதில். அதே மாதிரி தான் சிஎம்மை பொறுத்த வரைக்கும் மீன் ரிலேட்டடாக, மீன் குழம்பு ரிலேட்டடாக வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தது உண்டா சார்? வீட்டிலேருந்து இன்றைக்கி நான் கட்டாயமாக செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நாங்கள் இந்த மானிய கோரிக்கை நடத்துவோம் இல்லையா, ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் மானிய கோரிக்கையும் பொழுதும் அந்தந்த அமைச்சர்கள் வீட்டுக்கு வந்து சாப்பாடு அனுப்பிச்சி விடுவாங்க. அப்போ நாங்கள் அந்த பிரியாணி அனுப்பிச்சி விடுவோம். அப்போ திருச்சியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து ஹக்கீம் பிரியாணி இருக்குது. அது வந்து சிஎம் சரி டெப்டி சிஎம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக